ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் எங்கன்னு சொல்லுங்கள் பாப்போம். இந்த இடத்துக்கு தான் சொல்கிறேன், க்ரோவ் ஐலண்ட் பீச் பார்க். உள்ளே வந்துட்டு இதிலேருந்து நான் துவங்குறேன். இங்கேருந்து வாங்க போப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வியூ ஒன்று தெரியுது. நெலும்புக்குள்ளே தெரியுது, தாமரை கோபுரம், போர்ட் சிட்டி தெரியுது, ஹார்பர் சைடு அப்படியே தெரியுது. இங்கே அங்கே நீர்கொழும்பு பக்கம் தெரியுது. வாங்க போவோம் என்ன இருக்குதுண்டு. இன்றைக்கு வ்ளாக் பீச் பார்க் க்ரோவ் ஐலண்ட். வழுக்கு கவனம். இந்த பிரிட்ஜுக்கு மேலே நடக்கிறேன். யாரையும் காணலை. இங்கே யாரும் வருவாங்களா தெரியாது. நான் வந்துட்டேன். நிலம் மாசி பிடிச்சேன். நிலம் சரியான பாசி பிடிச்சிருக்கு. வழுக்கும் வந்த நிகழ்ந்தால் கவனமாக நடக்கும். கவனிச்சிங்களா பீச் எப்படி இருக்குதுன்னு சொல்லி? வடிவான இடம் என்ன கொஞ்சம் குப்பையாக கிடக்கும். இன்னும் இங்கே சரியான வீடுகள், ரெசிடென்சிஸ் நிறைய இருக்குது. இந்த குப்பையெல்லாம் இங்கே தான் வந்து சேருது. இந்த பீச்சை பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு சொல்லி. நீந்தவோ விளையாடவோ இயலாது, அவ்வளவுக்கு தண்ணி துப்புரவு இல்லாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ ஊத்தையாக இருக்குதுன்னு சொல்லி. அது முன்னுக்கு போர்ட்லேயே போட்டிருக்கிறாங்க, நீந்த வேணாம், தண்ணிக்கு இறங்க வேணாம், பிகாஸ் not suitable for swimming. கடல் ரஃப்பாக தான் இருக்குது இங்கால. வடிவாக செய்திருக்கிறாங்க. அந்த பாவிக்கிறவங்க கையில் தான் இருக்குது எவ்வளோ நாளைக்கு இது இப்படி இருக்கும்னு சொல்லி. இப்போவே மோசமாக போயிட்டுது. எல்லாம் எங்களோட மக்கள் கையில் தான் இருக்குது. நான் இதுக்கு முதல் வந்ததில்லை இங்கே. ஒருக்கா வந்திருக்கிறேன்னு போல் தெரியுது. சரி, ஞாபகம் இல்லை. இந்த படியமாக கிரிக்கெட் அடிக்கிறாங்க, இதில் அலவுட் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்பேன் ரெண்டு பேட்டிங் இப்படி அடிக்கிறாங்க. Catch. Well done. இன்றைக்கு அவ்வளோ பெருசாக வெயில் இல்லை, வெதர் நல்லா இருக்குது. இது சில்ட்ரன் பார்க். பிள்ளைகளோடு வந்தால் விளையாட விடலாம். But I don't know
ஹவ் ஹைஜீன் இஸ் திஸ். பார்க்குற நேரம் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கலாம், மெயின்டைன் பண்ணணும். இது செய்து விட்டுட்டு போனது எப்போ செய்து விட்டுட்டு போனாங்களோ அப்படியே கிடக்குது. மெயின்டைன் பண்ணல, ரிப்பேர் பண்ணிங்கள, அதுதான் இந்த ஃப்ளோரெல்லாம் கலண்டு வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்குறாங்க, அது ஓகே. அவுட்டோர் ஜிம் அடல்ட்டுக்கு விளையாடுறதுக்கு எதுவும் இருக்குதான்ட்டு கேட்டேன். இந்த பக்கம் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் பார்ப்போம். நான் இன்றைக்கி இங்கே வெளியே வந்ததுக்கே முக்கிய காரணம் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் செய்யணும்னு சொல்லி. இப்போ 3 வீக் ஆகுது, ஒன்றுமே செய்யலை. உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு எப்படியும் ஒரு கிழமைக்கு 2-3 நாளாவது எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லாட்டி நமக்கு சரி வராது. அது எதுவும் பக்கத்தில் இருக்குதான்னு தேடி பார்த்ததில் தான் இந்த பீச் பார்க்குன்றது இங்கே எதுவும் இருக்குன்னு சொல்லி நினச்சி தான் வந்தேன். அங்கால இருக்குதுன்றாங்க, பார்ப்போம். அங்கால ஒருக்கா வாக் பண்ணி போயிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த க்ளீனஸ் இருக்கிறாங்க, இதுவும் நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க. ஆனால் ரிப்பேர் பண்ணணும். இந்த உடைஞ்ச கதிரைகள், உடைஞ்ச நிலங்கள், சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடத்துல அந்த ஃப்ளோர், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஆனால் ரிப்பேர் பண்ணணும், இல்லாட்டி பிள்ளைகள் வந்து விளையாடுற கை கால் டேமேஜ் ஆகும். இடத்துல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. எப்படின்னு தெரியாது, சாப்பாடுகள். ரெட் மூன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. சாப்பாடு, மீன் இருக்குது, இறைச்சி இருக்குது, பர்கர் இருக்குது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இருக்குது. வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்த பார்த்தா எங்கேயோ காட்டுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். யார் கேட்டால் எல்லாம் சோடியாக உட்காந்துருக்குறாங்க. எங்கேயாவது நின்று கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்வோம்னு பார்த்தா எல்லா பெஞ்சிலையும் ஆக்கள் சோடியாக உட்காந்துருக்கு. என்ன செய்கிறது? ஜிம் ஒன்றும் இல்லை, அடல்ட் ப்ளே பண்ணுற மாதிரி ஜிம் ஒன்றும் இல்லை. இதை காட்டுலன்னு பாருங்கள். நாட்டு மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த பிளாஸ்டிக் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்கும் குப்பை. இதுதான் போய் கடலில் சேருது. இது எங்கே போய் சேரும்? கடைசியில் கடலில் தான் போய் சேரும். கடலில் போய் சேர்ந்தால் கடலுக்கு என்ன ஆகும்? முழுக்க கொசு, நுளம்பு. வெரி பேட். மீன் இருக்குது, குரலி என்று சொல்லுவாங்க இங்கே இருக்கிற மீனுக்கு. நாங்கள் சொல்லுவோம் சில நேரம், நாங்கள் பட்டா என்று சொல்லுவோம். ஜப்பான் பட்டா இருக்கும், குரலி இருக்கும், இருக்குது. இந்த மேலே வந்துட்டு போகுது. ஆனால் பிடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்குதான்ட்டு தான் தெரியல. மீன் இருக்குது, நிறைய மீன் இருக்குது. மேலே வந்துட்டு போகுது. அவை எவ்வளோ தான் தண்ணியில் இருந்தாலும் அவைகள் மூச்சு எடுக்கணும். மேலே வந்து மூச்சு எடுத்துகிட்டு தான் போகணும். ஓகே, பாக்கோட இந்த தொங்கல் வரைக்கும் வந்துட்டேன். எங்கேயுமே காணல. ஒரு அவுட்டோர் ஜிம் ஒன்று இருக்கும் என்று சொன்னாங்க.
இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த தொங்கல் வரைக்கும் வந்துட்டு இதுக்கு அங்கால இனி போகிறதுக்கு இடம் இல்லை. அங்கால ரோட்டுக்கு தான் போகுது. ஜிம் எங்கே இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். இங்கே ஏதாவது ஒரு பெஞ்ச் ஃப்ரீயாக இருந்தால் அதில் 2 புஷ்அப் அடிச்சுட்டு போகுது. நல்லா தான் இருக்குது, க்ளீனாக இருக்குது. இந்த மனம் இல்லை. நம்மளோட கண் அதெல்லாம் தேடி போயிடும் எப்படியாவது. பார்க்குறான் தலையை தூக்கி பார்க்குறான். யாராவதுன் ஏதோ கம்பு தடியோடு வந்து நிற்கிறான்னு. வாடா I can't believe. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தூரத்தில் நிறைய கடைகள் இருக்குது. சின்ன கடைகள். ஆனால் ஒன்றும் திறந்தில்லை. இங்கேருந்து இந்த கோனர்லேருந்து இந்த கோனர் வரைக்கும் ஒரு 50 அடிக்கு ஒரு கடை இருக்குது. ஆனால் ஒரு கடையும் திறந்தில்லை. ஒன்று திறந்திருக்கு. ஒரே ஒரு கடை மட்டும் திறந்து. ஒரே ஒரு கடை தான் திறந்துருக்கு. ஸ்மால் கடை, பியூட்டிஃபுல் கடை. இது ஒன்று தான் திறந்துருக்கு. ஆனால் இது லைனுக்கு கடைகள் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் ஆப்ரேஷனில் இல்லை, எல்லாம் மூடி. ஒன்று தான் திறந்துருக்கு. நாங்கள் பின்னரத்தில் திறந்திருப்பாங்களா தெரியாது. இப்போதைக்கு எல்லாம் மூடித்தாங்க. சரி, அவ்வளோதான். பீச் பார்க். அங்காலையும் இல்லை உண்டும், இங்காலையும் உண்டு. பீச் பார்க். ஓகே, காலமையில் இல்லாட்டி பின்னேரத்தில் வந்து நல்ல ஒரு நடை ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் காற்று வாங்கிட்டு போகலாம். நல்ல இடம். க்ளீனாக வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தான் தேவை, மற்றபடி க்ளீனாக வச்சுருக்குறாங்க. என்ட்ரன்ஸை காட்டுறேன்னு போகிறோம். இதுதான் இதோட என்ட்ரன்ஸ். அதனால வடிவம் 2 பக்கம் பில்லர் வச்சு மாட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் இதோட மேப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப வந்துட்டேன். ஏதாவது அவுட்டோர் ஜிம் இருக்குமான்னு பார்த்தேன். இருக்குதுன்னு சொன்னான். ஆனால் நான் அந்த தொங்கல் வரைக்கும் நடந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படி ஒன்றும் இருக்கிறதா இல்லை. டேபிள் இருக்குது தானே, டேபிள் சேர், அதில் இருந்து 2-3 புஷ்அப் அடிச்சுட்டு கொஞ்சம் வேலைக்கு உதறிட்டு வந்துட்டேன். அவுட்டோர் ஜிம் இருக்குன்னு இல்லை. நான் முதல் படிமா கிரிக்கெட் அடித்தாங்களோ அங்கேயே வந்துட்டேன்.
ஓகே, எனிவே நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது காரணத்துக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ வெரி மச். பாய்.